அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். மதுரையில் தைப்பூச திருவிழாவையொட்டி வண்டியூர் மாரியம்மன் கோவிலுக்கு எதிரே உள்ள தெப்பக்குளத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சுவாமி எழுந்தருளி வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். விவரங்களை வழங்கலாம். 365 நாட்களுமே விழாக்கோலம் பூண்டிருக்கக்கூடிய மதுரையிலே தற்போது பார்த்தோமேயானால் தைப்பூச திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்துடைய உபகோவிலாக இருக்கக்கூடிய வண்டியூர் மாரியம்மன் கோவில் எதிரே இருக்கக்கூடிய நூற்றாண்டுகள், அதாவது 1635ஆம் ஆண்டு மதுரை ஆண்ட திருமண நாயக்க மன்னர் காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட இந்த தெப்பக்குளத்தில் அவருடைய பிறந்தநாள் அன்று ஒவ்வொரு வருடமும் பௌர்ணமி அன்று இந்த தைப்பூச தெப்ப திருவிழா நடைபெறுவது கோலாகலமாக நடைபெறுவது வழக்கமாக. அடிப்படையில் காலை வேளையிலே 2 முறை தெப்பத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்மிகு அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருள்பாலித்த நிலையிலே தற்போது மின்னொலி அலங்காரத்தில் சுமார் 14 மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவு கொண்ட தமிழகத்தில் 2வது மிகப்பெரிய தெப்பக்குளத்தில் தற்போது அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பக்தர்கள் வடமிழுக்க எழுந்தருளி வருகிறார். இந்த தெப்பத்தை சுற்றி 4 புறங்களிலுமே அகல் விளக்குகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று பக்தர்கள் 4ஆம் புறமும் இருந்து வந்திருக்கக்கூடிய வேளையிலே அன்னை மீனாட்சியை தரிசனம் செய்து வருகிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல வருடத்தில் 365 நாட்களுமே விழாக்கோலம் நடக்கக்கூடிய மதுரையின் பதிலே ஆட்சி செய்யக்கூடிய அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தற்போது எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். ஒவ்வொரு நாளுமே அன்னை மீனாட்சியை வணங்கினாலும் வருடத்தில் ஒரு முறை இந்த தெப்பக்குளத்தில் அன்னை மீனாட்சி எழுந்தருள்வது விசேஷம். அதன் அடிப்படையில் காலையில் பார்த்தாலும் மாலையிலே இந்த மின்னொலி அலங்காரத்தில் அன்னையை தரிசிக்க வேண்டும், அவருடைய அருளை பெற வேண்டும் என்று மதுரை மட்டுமல்லாது மதுரையின் அருகில் இருக்கக்கூடிய பிற மாவட்டங்களிலும் இருந்தும் திரளான பக்தர்கள் இங்கே வருகை தந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தெப்பக்குளம் பகுதியிலே தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் ஏற்கனவே ரோந்து பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய வேளையிலே ஒட்டுமொத்த மதுரை மக்களே அன்னை மீனாட்சியை தரிசனம் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஹாசினி, விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.